மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்தில் கைமாறிய விவகாரம் தொடர்பாக தற்பொழுது நீதிமன்றம் கருத்தை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு கொண்டுவரப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தேவையான பரிந்துரைகளை அளிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. பாம் வெடித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் எனவும் கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு வெடித்திருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என யோசிக்க வேண்டும் எனவும் வழக்கின் விசாரணையின் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். தற்பொழுது நீதிமன்றம் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் எஸ். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பி. குமரேசன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பான விசாரணையினுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார். அதனை படித்த நீதிபதிகள் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இந்த விவகாரத்திற்கு பின்னர் உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பை பலப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 வழக்கறிஞர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களை சோதனையிடுவது என பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கு மேல் உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வெடிகுண்டு எதுவும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்படவில்லை எனவும் அது தவறான குற்றச்சாட்டு எனவும் வாதிட்டனர். இதனையடுத்து நீதிபதிகள் உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்ட வெடிகுண்டு வெடித்திருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் இது அனைவரின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது என தெரிவித்தனர். எனவே பாதுகாப்பை பலப்படுத்துவது முக்கியமானது என கூறிய நீதிபதிகள் இது குறித்து தமிழ்நாடு காவல்துறை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு பிரதான பகுதிக்குள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வரும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மற்றும் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம், மெட்ராஸ் பார் அசோசியேஷன், பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கங்களும் தங்களது பரிந்துரைகளை அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.